வத்சலாவும் ராமுவும் அந்த அனாதை ஆசிரமத்திற்குள் வந்தனர். ஒரு குழந்தையை தத்தெடுப்பதற்காக. அங்கு 2, 3, 4 வயதில் 10 பிள்ளைகள் இருந்தார். வத்சலா அவர்களை எல்லாம் பார்த்து மகிழ்ச்சியாக எல்லோரையும் பார்த்து கொண்டிருந்தார். நிர்வாகி, அந்த அனாதை ஆசிரமத்தின் நிர்வாகி குழந்தைகளிடம், சில்ட்ரன், இவங்க உங்களை யாரையோ ஒருத்தரை தத்தெடுத்து அவங்க நல்லா வளர்க்க போறாங்க, அதனால நீங்க அவங்க கூட போகணும், சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு வத்சலாவிடம் நீங்க தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, வத்சலா அந்த கூட்டத்தில் அழகாக அமைதியாக இருந்த ஒரு குழந்தையை பார்த்து இந்த குழந்தைதான் என்று சொன்னாள். உடனே நிர்வாகி, குட் செலக்ஷன், இவள் பேர் வெண்பா, இவள் ரயில் விபத்தில் அப்பா அம்மா 2 பேரும் இறந்துட்டாங்க, இவளுக்கு நாங்க புரிய வைக்கிறதுக்குள்ள பெரும்பாடுபட்டோம், இவளை தேடி யாரும் வரல அப்படின்னு சொல்லும்போது வத்சலை பக்கத்துல போய், வெண்பா வா, என் கூட வரியா அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை மாட்டேன், போ, வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. வத்சலா அழுகிறாள். நிர்வாகி கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லி அந்த வெண்பா கிட்ட போய், வெண்பா, இவங்க உன்னை நல்லா பார்த்துப்பாங்க, நீ டெடி பேர் கேட்டேல அதெல்லாம் வாங்கி தருவாங்க, சைக்கிள் வாங்கி தருவாங்க, அவங்க கூட போ, நல்ல பிள்ளைல அப்படின்னு சொன்ன உடனே அது மாட்டேன் என்று தலையாட்டு. அங்கிருந்த வேலைக்காரர்கள்லாம், கொசு கடிக்குள்ள இப்படி இருந்து கஷ்டப்பட போறியா, போ, நல்லா வாழி போ. உடனே அந்த பிள்ளை மாட்டேன் என்று சொன்னது. அப்பொழுது வத்சலா அவங்க அருகில் உட்கார்ந்து, உனக்காக இங்க எல்லோரும் இருக்காங்க வெண்பா, எனக்கு யாருமே இல்லை என்று அழுதார். இந்த கதையின் முழு கதையை கேட்க கீழே இருக்க பிளே பட்டன் அழுத்தி பார்க்க உணர்வின் பயணம் என்கிற இந்த சேனல் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு புது கதையோடு உங்களை சந்திக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு ஆதரவு தாருங்கள். நன்றி.